பயங்கரமா எரியுது. எனக்கு என்ன பண்றீங்க நீங்க? இப்படி பண்ண கண்ணெரிச்சல் போகுமா? I'm sorry. இரு. நான் எடுத்து விடுறேன். இப்படி ஊதுனா ஒண்ணும் கலர் போகாது. நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் போங்க. ஓகே. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ இங்கே இரு, ஓகே? வாயில கூட கலர் புடி போயிடுச்சு. என்னங்க நீங்க மறுபடியும் எதுக்கு பூசுறீங்க? தண்ணி கொண்டு வந்துட்டீங்களா? சீக்கிரங்க முகத்தை கழுவி விடுங்க ப்ளீஸ். என்னங்க விளையாடுறீங்க? என் கண்ணெல்லாம் எரியுதுன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க நீங்க? முகத்தை கழுவி விடுங்க. யாரு? நான் தான் த்ரிஷா, உன்னோட புருஷன் சங்கர். யாரு? யார் நீ? என்னங்க வந்துட்டேன். என்னங்க எங்க இருக்கீங்க? ஏய் ஒரு நிமிஷம் வந்துட்டேன். என்னங்க நீங்க தானே இது? ஆமா, நானே தான் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். உன் கண்ணை க்ளீன் பண்றேன். கம் ஷோ மீ யுவர் ஃபேஸ். கண்ணு பயங்கரமா எரியுது. ஏன் இப்படி விளையாடுறீங்க? ஏன் இன்னும் கலர் பூசுனீங்க? விளையாடுனேன்டா. நான் எப்பவும் கூட விளையாடுனேன். தண்ணி எடுத்துட்டு வரல போயிருந்தேன். தண்ணியா? அப்போ இங்க இருந்தது யாரு? என்ன பேசுற த்ரிஷா? நான் இங்க வரும்போது இங்க யாருமே இல்லையே. இல்லங்க, இருந்தாங்க. எனக்கு கூட கலர் பூசி விட்டாங்கங்க. என்ன ஒரு மாதிரி தொட்டாங்க கூட. நல்லா பாருங்க, இங்க யாரோ வந்தாங்கங்க. த்ரிஷா, இன்னைக்கு ஹோலி. யாராவது நம்ம ஆளுங்க வந்து வேணும்னே அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஐயோ, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அருவருப்பா. சரி பரவாயில்ல, விடு. இட்ஸ் ஓகே. இப்போ உன் கண்ணு சரியாயிடுச்சா? அதை சொல்லு. ஆர் யூ ஓகே? சரி வா. நீ முதல்ல முகத்தை கழுவிக்க வா. உன்னால ஒழுங்கா நடக்க முடியாதா? சாரியா? என்ன வேடிக்கை பாக்குறீங்க? டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இத நான் பார்க்கிறேன். நோ. ஏய். ஹாப்பி ஹோலி. என்ன ஹாப்பி ஹோலி? இந்த மாதிரி யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? நீ எங்க போற? உட்காரு. ஆமா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதா. உங்களை டிஸ்டர்ப் பண்றதா என்னோட வேலையே. அப்புறம் உங்களோட ரைட்டு லெஃப்ட்டும் கூட. சோ ஃபன்னி. நீ ஃபுல்லா ரெடி ஆயி கல்யாண கோலத்துல ஒரு நாள் மண்டபத்துல வந்து நிப்பல்ல, அப்ப நான் வந்து உன்னை நல்லா கலாய்க்கிறேன். அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குல்ல? கண்டிப்பா கலாய்க்கணும். ஆக்சுவலி எப்படி அவளுக்கு அவ கம்பெனி பிடிக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி எல்லாரும் இவளை சேர்ந்து கலாய்க்கிறீங்க. சோ அதனால நானும் கலாய்க்கலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான். ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். அக்கா, உங்களுக்காக நான் ஸ்பெஷல் ட்ரிங்க் எடுத்துட்டு வந்தேன். ஆனா உங்க கையில ஆல்ரெடி கிளாஸ் இருக்கே. அப்ப நீங்களே இதெல்லாம் குடிப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ். கேட்டியா? உங்க அக்காக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லு. ஹோலி அன்னைக்காவது ஸ்பெஷல் ட்ரிங்கா குடிக்கணும்னு சொன்னேன். எப்ப பார்த்தாலும் ஒரே டயலாக். இல்ல நான் அந்த மாதிரி சொல்லலன்னா கிளாஸையும் புடிச்சிட்டே இருக்க. குடியாத. நீங்களும் குடிங்க. நான் கண்டிப்பா குடிப்பேன். உனக்காக தான் வெயிட் பண்றேன். சரி, அப்ப எல்லாரும் சேர்ந்து குடிப்போம். எஸ். இந்தாங்க. Cheers. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. இதுல என்ன கலந்திருக்குன்னு தெரியல. ஆனா இவர் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறதுக்காக நான் இதை கண்டிப்பா குடிப்பேன். ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப இவ வாயில இருந்து உண்மையா வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னாச்சு? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்படியா? நான் இதை முதல்லயே குடிச்சிருந்திருக்கணும். எப்போத்துல இருந்து சொல்றேன் உனக்கு, நீ தான் குடிக்கவே இல்ல.
Cheers. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல பாங்கு கலந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்பாவும் இங்க இருந்திருந்தா உனக்கு ஒரு அடியும் கொடுத்திருப்பாரு. நான் சும்மா விளையாடி சொன்னேன் அவ்வளவுதான். அபி நீங்க என்ஜாய் பண்ணுங்க, இதோ நாங்க வந்துடுறோம். பிரீத்தா போலாமா? இப்ப நானும் சிஸ்டர் எங்க இருக்கான்னு போய் பாக்குறேன். கண்டிப்பா எங்காவது சண்டை போட்டுட்டு தான் இருப்பான். One second. ஓ இது ஸ்பெஷல் ட்ரிங்க்மா. நான் தான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன், அதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நல்லா இருக்க போகுது. பாடி ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றல? ஆமா, ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் பறந்துடுவேன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரே விஷயத்தை யோசிக்கணும் போல தோணுதுல்ல? ஆமா ஆமா, நான் இப்ப ஒரு விஷயத்தை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை குடிச்சா அப்படிதான் இருக்கும். அப்புறம் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சுத்திக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா? ஆஹா, நான் போயிட்டு வந்துடுறேன். போய் டான்ஸ் ஆடிட்டு வந்துடுறேன். அப்படின்னா இதோட எஃபெக்ட் காட்ட கொஞ்சம் டைம் ஆகும். ஏய் இரு இரு, நானும் வரேன். எப்படி உன்னை சுத்த வைக்கிறேன்னு பாரு.
இவர் என்ன வேலையே பண்ண விட மாட்டேங்கிறாரு. எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இது எதையும் நான் பண்ணாம இருக்கேன். இதுதான் கரெக்டான வாய்ப்பு. திரிஷாவுக்கு இந்த பாங் இருக்கிற பீட்டாவை கொடுத்துட வேண்டியதுதான். அம்மே மேடம், என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சாரி மேடம், சாரி. எதை எடுக்கும் எனக்கா? இல்ல, எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். மேடம், பிரபா சார் அனுப்பி. அவரே இதை கொடுக்க சொன்னாரு. ஆமா இன்னைக்கு இவருக்கு என்ன ஆச்சு? என்ன வேலை பண்ணவே விட மாட்டாரு போல இருக்கு. மேடம், பிரபா சார் உங்களுக்காக ஸ்பெஷல் ஆயிட்டு அனுப்பி கழிச்சோம். எல்லாமே அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஊட்டி விட்டுறாரு. ஐ லவ் யூ so much. கொடுங்க. Thank you so much. வெல்கம் மேடம், வெல்கம். கதை முடிஞ்சிடுச்சு. இனி உனக்கும் எனக்கும் நடுவில் யாரையும் வர விட மாட்டேன். மேடம், மேடம், நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. பாத்தியா திரிஷா டார்லிங், கடைசியில் நீ என்கிட்ட தான் வந்திருக்கிற. நீ எனக்கு தான் சொந்தம். ஹலோ ஹலோ கிலோலாம் அப்புறம் சீக்கிரம் இங்கே வாங்கடா. நான் திரிஷாவை பிடிச்சிட்டேன். எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஏதாவது பண்ணியா கொன்னுடுவான். வாங்க. பாப்பாடா, இப்போதான் நிம்மதியாகுது. இந்த ஹோலில என்னோட ஜோலி முடிஞ்சிருச்சு. விடுங்க, நான் பிரீதா சிருஷ்டியோட ஹோலி விளையாடணும். என்ன விடுங்க பிரீதா. சுமாரு கத்தாத வாய் மூடு, பேசாத. ஷூ. உனக்கு ஹோலி விளையாடணும் அவ்வளவுதானே? கண்ணாடியில உன் முகத்தை பாத்தியா? உன்னோட தலைமுடி பரட்ட தலை மாதிரி இருக்கு. ஃபேஸ் ரெயின்போ மாதிரி இருக்கு தெரியுமா? ரெயின்போவா? நான் உன்னை ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு யாரு கூட தோணுதோ அவங்களோட ஹோலி விளையாடு. ஓகே. ஒரு நிமிஷம், நானே என் கையால க்ளீன் பண்ணிக்கிறேன். கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கு? இங்கயா? இங்க அங்கேயும் தான் இருக்கு. க்ளீன் ஆயிட்டு இருக்கு. பெஸ்ட். இப்போ லெஃப்டா ரைட்டா? இப்போ இங்க மூக்கிட்ட ரைட்ல மேல 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 ரைட் இப்படி க்ளீன் ஆயிடுச்சா? க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ லெஃப்ட்ல பண்ணலாமா? லெஃப்ட்ல இங்க இங்க தொட அங்கதான் தொட. இப்போ இங்க மூக்கு மேல கொஞ்சமா இருக்கு பாரு. மூக்கு மேலயா? அங்கதான். இப்போ நல்லா இருக்கு. அட சின்ன ஏன் விட்டுட்ட? அங்கேயுமா இருக்கு? ரொம்ப அதிகமா இருக்கு. அடேங்கப்பா, அதான் சொன்னல நானே க்ளீன் பண்ணிடுவேன்னு. பீகாக் மாதிரி கலர்ஃபுல்லா இருக்க. சரி, நான் போட்டுமா? போறேன்னா ஹோலி விளையாடுறதுக்கு? ஏய், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அதை நான் தொடச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ போய் விளையாடு. நீங்க தொடப்பீங்களா? நான் எப்படி தொடச்சினோ அப்படியே தொடச்சு விடுங்க. அட இரு, ஆடாம 2 நிமிஷம் உட்காரு, நான் க்ளீன் பண்ணிடுறேன். அப்புறம் எங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, 2 நிமிஷம். என்ன இவ குண்டச்சி மாதிரி ஆர்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா? இங்க பாரு, நான் இப்போ மறுபடியும் மூக்கு மேல விரல வைப்பேன். ஆனா இப்போ நீ அசையக்கூடாதுன்னு. என்ன அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க? இந்த பக்கம் திரும்ப. நீங்க தானே அசைய வேண்டாம்னு சொன்னீங்க. இல்லம்மா, அது கொஞ்சமா கொஞ்சமா.
பாத்து. நீங்க என் மேல எவ்வளவு கேரிங்கா இருக்கீங்க. ரொம்ப லவ் பண்றேன்ல. உங்களை விட நான் டபுளா லவ் பண்றேன். அப்படியா? ஆமா, நீங்க எனக்காக எவ்வளோ பண்ணிருக்கீங்க. என் கையை சுட்டுக்கிட்டப்போ நீங்க எனக்கு ஆயின்மெண்ட் போட்டு விட்டீங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப நைட்டு ஃபுல்லா சேர்ல உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க. அப்புறம் இன்னொரு தடவை நான் சுத்திக்கிட்டே இருந்தேன். நீங்க எனக்கு குலாப் ஜாமுன் ஊட்டி விட்டீங்க. உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. இதுதான் கரெக்டான டைம் அபி. கேள்வியை கேட்டுரு. கேம் விளையாடுறியா? கேமா? கேம் விளையாடலாம். என்ன கேம் விளையாடலாம்? என்ன கேம் விளையாடலாம்? சரி, கேள்வி பதில் விளையாடலாம். கேள்வி பதிலா? Bye, bye. எப்படி விளையாடணும்? நான் உன்னை கேள்வி கேட்பேன், நீ எனக்கு பதில் சொல்லணும். கேளுங்க கேளுங்க. என்னோட முதல் கேள்வி என்னன்னா, உன்னோட சாரி கலர் ஒயிட் தானே? நைஸ். இந்த பெட் கலர் Black தானே? எஸ். பிளாங்கெட்டோட கலர் கிரே தானே? என்னோட குர்தா கலர் ஒயிட் தானே? நீ என்னோட குண்டச்சி தானே? மியூசிக் கேக்குதா? என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் கோல்ட்ஃபிஷ். கோல்ட்ஃபிஷா? அன்னைக்கு நீங்க கோல்ட்ஃபிஷ்னு சொன்னீங்கல, கோல்ட்ஃபிஷ் ஆகுறது எப்படின்னு கத்து கொடுங்க. நான் கோல்ட்ஃபிஷ் ஆகணும். கோல்ட்ஃபிஷ் ஆகணுமா? கோல்ட்ஃபிஷ். கோல்ட்ஃபிஷ் விளையாட்ட விளையாடிடுவோம். கோல்ட்ஃபிஷ். சோ நீ தான் குண்டச்சின்னு நினைச்சுக்க. இப்போ குண்டச்சி மாதிரி வாய் எப்படி வை? வாய்க்குள்ள இருக்கிற காத்தெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வயித்துக்குள்ள இழுத்துக்கோ. இப்ப மேல கீழே லிப்ஸ் இருக்குல்ல, அத நீ இப்படி ஓபன் பண்ணு, க்ளோஸ் பண்ணு, ஓபன் பண்ணு, க்ளோஸ் பண்ணு. ஓகே, இப்போ ஒரு புது கேம் விளையாடுவோம். கோல்ட்ஃபிஷ் அட்டாக். கோல்ட்ஃபிஷ் வந்துகிட்டு இருக்கு. ஏங்க சிரிக்கிறீங்க? நான் எங்க சிரிச்சேன்? நான் அழுதுட்டு இருக்கேன். யார் சிரிக்கிறாங்க? கோல்ட்ஃபிஷ் சிரிக்குது. கோல்ட்ஃபிஷ் அட்டாக். பைத்தியமா, உனக்கு கோல்ட்ஃபிஷ் அட்டாக்லாம் இல்ல. வாய் மூடு. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ரூம்குள்ள? சாரி மாமா, நாங்க ரெண்டு பேரும் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் வெளியில போகலான்னு தான் பார்த்தோம். நீங்க ரெண்டு பேரும் வாய்ப்பு கொடுக்கல, அதான் நாங்களே வெளியில வந்துட்டோம் மாமா. அப்படின்னா நாங்க பேசுற எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்களா? இல்ல மாமா, உண்மையா நாங்க எதுவும் கேக்கல. அது என்னன்னா, அந்த சமீர சிருஷ்டியும் பைத்தியம் ஆயிட்டாங்க. எங்க ரெண்டு பேர் மேலயும் கலர் பூச வந்தாங்க. அதான் நாங்க இங்க ஒளிஞ்சுக்கலான்னு வந்தோம். அண்ட் நாங்க எதுவும் பார்க்கல, கேட்கல. அதுக்கப்புறம் உங்களோட கியூட்டான ஷார்ட் பிலிம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, நாங்க எதுவுமே கேட்கல, உள்ளே தான் நின்னுட்டு இருந்தோம். ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா மாமா, நீங்க இவங்களுக்கு எவ்வளவு கியூட்டான பேர் வச்சிருக்கீங்க. என்ன பேர் அது? குண்டச்சி. குண்டச்சி, எவ்வளவு கியூட்டான பேர் அது. ஃபிஷ்மேன். ஃபிஷ். ஆமா, கோல்ட்ஃபிஷ். கோல்ட்ஃபிஷ் விளையாடலாம் வாங்க. நீங்க உங்களுக்கு விளையாட கத்து சொல்லுங்க. இங்க பாருங்க, முதல்ல நீங்க காத்த வாயில இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காத்த உள்ள இழுத்துக்கணும். லிப்ஸ் இப்படி ஓபன் க்ளோஸ் பண்ணணும். போதும், நிறுத்துங்க. இந்த கோல்ட்ஃபிஷ் விளையாட்டெல்லாம் போதும். வெளியே போங்க. என்ன போறீங்க? நான் கத்து கொடுக்கறேங்க. நாங்க கத்துக்கிட்டோம், கீழே போய் பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அவளுக்கும் கத்து கொடு, சிருஷ்டிக்கும் கத்து கொடு, எல்லாருக்கும் கத்து கொடு. இப்படிதானே? மாமா சாரி. ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, நீங்க அக்காவை இவ்ளோ அன்பா பாத்துக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களை மாதிரி கியூட்டான ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே கிடைக்கணும். மாமா இங்க பாருங்க, நான் கரெக்ட்டா பண்ணிட்டேன் நானு. ஏய் விடு. வா, ஓகே, நான் அப்புறமா கத்துக்கிறேன். சாரி மாமா, ஹெல்ப் பண்ணிக்கோங்க. திரும்ப வரேன். உன்னோட தங்கச்சிங்க. கோல்ட்ஃபிஷ்
கோல்ட் ஃபிஷ். லெட்ஸ் ஃபிஷ் then. ஓ, Huh?